ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் ஒரு 6:50 தான் எழுந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே பார்த்தா லைட்டாக தணுப்பாக இருந்தால் சரி அப்படியே வெளியில் போய் போவோன்னு பார்த்தா கதகெல்லாம் திறந்து கிடக்கு. என் வீட்டால் வந்து மேலே வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே நம்ம வெளியில் போ அப்படி சொல்லி வெளியில் போய் பார்த்தேன்னா மழை பெஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஆகாசம் பார்க்க வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களே பாருங்களேன், வியூ பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. சரி அது நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கீழே வாங்கன்னு சொல்லிட்டு நானும் கீழே வந்துட்டேன். ஒரு 10-15 மினிட் மேலே நின்னேன். இனி நின்னா சரியாகுதுன்னு சொல்லி கீழே வந்துட்டேன். கீழே வந்து வேலை பார்க்கறதுக்கு ஏன்னா இன்றைக்கி காலைல வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இது அந்த மாவு பொங்கி வந்துட்டான்னு ஃபஸ்ட்டு அதை பார்த்தா மாவு நல்லா பொங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பச்சைக்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்ருக்கல இவங்க பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிளாக் டீ போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கும் காஃபி போட்டுட்டு திரும்ப இட்லியை வச்சு தம்பி இப்போ குளிச்சுட்டு வந்துடுவான். சாப்பாடு கேட்பான்லாம் சாப்பிடாம ஓடிடுவான். டக்குனு இட்லியை வச்சு சாம்பார் எடுத்து அவனுக்கு முதல்ல சாப்பிட கொடுத்தாச்சு. அப்போ அவன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோறு வச்சேன். சோறு வச்சுட்டு மத்தியானத்துக்கு சாம்பார் இருக்குல்ல, சாம்பாரே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருந்து பீட்ரூட்டையும் வெட்டி மெழுகுவர்த்தி கணக்கான வச்சேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு எங்களுக்கு இது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.